ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அது நல்லா கண்ணாடி போல் வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதனோட ராஸ்மெல் போக வரைக்கும் வதக்கிட்டு, கூடவே பழுத்த தக்காளி 2, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து, கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து அது எல்லாத்தையும் நல்ல ராஸ்மெல் போயிட்டு தக்காளி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வதங்கி வந்துடுச்சு. கூடவே 1/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்தது நல்லா வதங்கினதும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ராஸ்மெல் போனதும் எக்கை வேக வச்சு தோல் உரித்து இது போல் அங்கங்கே கீறி விட்டு இந்த மசாலில் முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை வெறும் முட்டையாக வேக வச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி மசாலில் பரட்டி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலெலாம் முட்டையில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிட்டு இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முட்டை மசால் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.